Hello students, welcome to 10th Success with Uma J. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லெட் A equal to X belongs to W. X, the Wனா whole number. ஓகேங்களா? X less than 2. இதுனா இப்படி போட்டால் less than 2. B equal to X belong to N. N a natural number. Okay. So 1 and the X is greater than 1, less than or equal to 4. அப்படி கொடுத்துருக்காங்க. Next and C equal to 3, 5. Verify that. So A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ இது மாதிரி நமக்கு 3 சம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசி வந்து வேல்யூ சேம். ஸோ இப்போ நம்ம ஏ வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கண்டிஷனாக தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் ஏன்னு. ஸோ இப்போ ஏ வந்து இப்படி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங் டு டபிள்யூ. டபிள்யூன்னா ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்னு சொல்லணும். 0லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 0லேருந்து ஆரம்பித்தா அது ஹோல் நம்பர் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர் 1 2 3லேருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். எக்ஸ் வந்து லெஸ் தேன் 2. ஸோ லெஸ் தேன் 2ன்றது கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஹோல் நம்பர்ன்றது நமக்கு போயிட்டே இருக்கும். 0லேருந்து ஆரம்பித்த எல்லா நம்பரும், ஆனாலும் 2வோட சின்ன நம்பராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது 0 வந்துடும், 1 வரும், ஆனால் 2 கூட வரக்கூடாது. ஏன்னா அதோடைய லெஸ் தேன் சொல்லிட்டாங்க. ஸோ A equal to 0, 1 இதுதான் நமக்கு A வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு B உடைய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா என்ன சொன்னேன்? நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3லேருந்து ஆரம்பிக்கும். 0 வரக்கூடாது. 0 வந்து அது ஹோல் நம்பரில் தான். 0லேருந்து 1 2 3, 0 1 2 3 எல்லாமே ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 0 இருக்காது, 1 2 3 மட்டும்தான். 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இதோடைய கண்டிஷன் பாருங்கள். எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1, 1 பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. 4க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 4ஓட கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இப்படி போட்டால் ஈக்குவல். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எப்படி எழுதலாம் பிஏ? ஸோ நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டேன். ஸோ 1 2 3லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனால் 1 விட கிரேட்டராக தான் இருக்கணும். ஸோ 1 கிடையாது. ஸோ 2 3 4 ஏன்னா ஈக்குவல் டு போட்டனால 4. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4னா 4ம் வரலாம். ஓகேங்களா? ஆனால் அதை விட தாண்டி போகக்கூடாது. ஸோ B equal to 2, 3, 5. இப்போ பாருங்கள், சி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. 3, 5 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம LHS. ஸோ இது வந்து LHSன்னு எடுத்திருக்கேன், இதுதான் LHSன்னு எடுத்திருக்கேன். ஓகே. இது வந்து RHSன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நான் LHS equal to A cross B union C. இப்போ B union C பார்த்தீங்கன்னா 2, 3, 5 யூனியன் 3, 5. ஓகேங்களா? நான் இந்த B யூனியன் இது மட்டும் எடுத்திருக்கேன். B வேல்யூ இது C வேல்யூ உங்கள் புரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகே. இது ரெண்டுத்தையும் தான் இப்போ யூனியன் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்வோம்? யூனியன் என்ன செய்வோம்? இன்டர்செக்ட்னா காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுப்போம். யூனியன்னா 2 நம்பர் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே நம்பர் இருந்ததுன்னா ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ எல்லா நம்பரும் வரணும். ஓகே. எல்லா நம்பரும் வரணும், ஆனால் ரெண்டுத்துலேயுமே ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி தான் எழுதணும், 2 வாட்டி எழுதக்கூடாது. இதுதான் ஓகேங்களா யூனியன்னா. அப்போது 2 3 இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் எழுதணும் 3. அப்புறம் 4 5 ஏன்னா 3 எழுதிட்டோம் ஆல்ரெடி. ஏன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிறனால ஒரு வாட்டி எழுதிட்டேன். 3 4 5. ஸோ எல்லா நம்பர்ஸும் இதில் வந்துடுச்சிங்களா? ஸோ இதுதான் B யூனியன் C. ஸோ இப்போ A cross B யூனியன் C. ஸோ அந்த ஏவோட நம்ம இது பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு பக்கத்தில் A எழுதிட்டேன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு A என்னன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன். 1 எஸ். இது வந்து B யூனியன் C. ஸோ இப்போ இது ரெண்டு நான் A crossன்னு வந்தாலே A தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் A உடைய தான் இருக்கணும். ஸோ 0, 2 0, 3 0, 4 0, 5. ஓகே. அதே மாதிரி பாருங்கள், இது நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டு 1, 2 1, 3 1, 4 1, 5. ஓகே. ஸோ நமக்கு இது LHS கிடைச்ச ஆன்சர் அது 1ன்னு வச்சுட்டேன். கிடைச்ச ஆன்சரை 1 வச்சுருக்கேன். இப்போ RHS பாருங்கள். A cross B யூனியன் A cross C.
ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. அப்போ உங்களுக்கு புரியறதுக்காக மறுபடியும் நான் ஏ பி சி உடைய வேல்யூ நான் மேலேருந்து எடுத்து இங்கே பக்கத்தில் எழுதிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இது எங்கேருந்து வந்தது பயப்பட வேண்டாம், அதே வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏ கிராஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏனா ஏ உடைய எலிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும், கோஆர்டினேட் தான் ஃபஸ்ட்டு வரணும். 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 எழுதிட்டேன்னா. இப்போ பாருங்கள் ஏ கிராஸ் சி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஓகே. ஸோ இதுலேயும் ஏ தான் ஃபஸ்ட்டு வரணும், ஸோ 0 தான் ஃபஸ்ட்டு வரணும். 0,3 0,5 ஓகேங்களா. 1,3 1,5 இப்போ புரிஞ்சிச்சிங்களா. ஸோ இப்போது நமக்கு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், இப்போது யூனியன் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ யூனியன் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் யூனியன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லா நம்பர்ஸும் எழுதணும். ரெண்டுத்துலேயும் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அது ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகேங்களா, அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ 0,2 எழுதிட்டேன், 0,3 எழுதிட்டேன், 0,3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ அது கேர்ஃபுல்லாக இது ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகேங்களா. 0,4 எழுதிட்டேன், 1,2 1,3 1,4 தென் 0,5 1,3யும் 2 டைம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் ஒரு வாட்டி தான் எழுதியிருக்கேன் 1,5 ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் அது ஒரு வாட்டி தான் எழுதணும், வேறு எல்லா நம்பர்ஸும் எழுதிடலாம். இது நமக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு செகண்டும் நமக்கு இப்போது ஈக்குவலாக இருக்குது. 0,2 0,3 0,4 1,2 0,5 இங்கே இருக்குது. ஓகே, 1,2 1,3 1,4 1,5. ஸோ ஈக்குவலாக வந்துருச்சு நமக்கு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பார்த்துடலாம். பாருங்கள் செகண்ட் சம். ஓகே, இப்போ A cross B intersect C equal to A cross B intersect A cross C. ஸோ உங்களுக்கு அதே A வேல்யூ B வேல்யூ C வேல்யூ தான், நோ சேஞ்ச். ஓகே, நான் எடுத்து பக்கத்தில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம LHS, இதுதான் LHS. ஓகே, இதுதான் LHS, இது RHS சொல்லிச்சுக்கலாம். ஸோ LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, A cross B intersect C. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆன்சர் வருதுன்னு வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு B intersect Cயை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அது ஏவோட நம்ம A cross செய்யணும். ஓகேங்களா. இப்போ B intersect C. ஸோ இதுக்கும் B வேல்யூலையும் C வேல்யூலையும் எது காமனோ, இன்டர்செக்ட்னாலே காமன். ஸோ எது காமனாக இருக்கோ அதுதான் வரும். ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்குது, 3 மட்டும்தான். ஸோ அது 3 தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, நவ் இந்த A cross B intersect C. ஸோ A என்ன வேல்யூ, A வேல்யூ நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். A. ஸோ A தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ A கோஆர்டினேட் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா. 0. ஸோ 0,3 1,3 புரிஞ்சிச்சிங்களா. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, A cross B intersect A cross C. ஸோ அதுதான் எழுதியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கலாம், A cross C கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணலாம். ஸோ A cross B, இப்போ A cross B எப்படி வரும், நமக்கு A என்ன வந்திருக்கு 0,1 A cross B இல்லையா. அப்போ B ஈக்குவல் டு 2,3,4. ஸோ இதை தான் நம்ம பண்ணியிருக்க பாருங்கள். 0,2 0,3 0,4 வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட் எலிமெண்ட் செகண்டு இது. ஸோ 1,2 1,3 1,4 புரிஞ்சிச்சுங்களா. இப்போ A, C. ஸோ C எவ்வளோ என்ன இருக்குது 3,5. இப்போ பாருங்கள் A வந்து 0. ஸோ A தான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா. A 0,3 0,5. நெக்ஸ்ட்டு செகண்டு எலிமெண்ட்டு 1. ஸோ 1,3 1,5. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இப்போது இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இன்டர்செக்ட்னா நான் என்ன சொன்னேன், ரெண்டுத்துலேயும் எது காமனோ அது மட்டும்தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் காமன் எது, இதுதான். ஸோ இதில் இல்லை 0,2 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்குது, 3 இருக்குது, 1,4 இல்லை, இதில் 1,5 இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னா 0,3 1,3. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் ஈக்குவல் ஆகிடுச்சா, 0,3 1,3.
ஸோ நம்மளுடைய 1 2வும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இட் இஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போயிடுவோமா? ஸோ நம்ம தேர்ட் ஒன்னில் பாருங்கள், A யூனியன் B cross C ஈக்குவல் டு A cross C யூனியன் B cross C. ஓகேங்களா? இப்போது ஏ வேல்யூ அதே தான் எடுத்து எழுதியிருக்கேன், கொடுத்த வேல்யூ தான் ஏபிசி எழுதியிருக்கேன். இப்போ எல்ஹெச்எஸில் பாருங்கள், எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு எது எல்ஹெச்எஸ்? இது தான் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ எல்ஹெச்எஸ் ஏ யூனியன் பி இன்டர்செக்ட் சி. ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னும்போது நம்ம என்ன செய்யணும், எல்லா நம்பர்ஸும் எழுதணும். ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் அது ஒன்று தான் எழுதணும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எடுத்து எழுதணும். 0 1 2 3 4. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்னால் நம்ம எல்லா நம்பரும் எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஸோ இப்போ சி உடைய வேல்யூ என்னது? 3,5. இது நல்லா கவனமாக கவனிச்சுங்க. எடுத்தோடனே சி உடையது எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே ஏ யூனியன் பி உடைய ஆன்சர் தான் சி, கிராஸ் தான் சி. ஸோ இதோடைய கோஆர்டினேட் தான், இது எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும். ஸோ 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ 0,3 இப்படி வரணும். 0,3 தென் 0,5. புரிஞ்சுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2,3 2,5. ஃபோர்த் எலிமெண்ட் என்ன? 3 3,3 3,5. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4,3 4,5. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? நவ் ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன? ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஓகே. இப்போ பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1,1. சி வந்து 3,5. பாருங்கள் 0, ஏ தான் ஃபஸ்ட்டு இல்லையா? ஏ ஃபஸ்ட்டு வந்து அதோடைய கோஆர்டினேட் தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும், அதோடைய இது எலமெண்ட்டு. ஸோ 0,3 0,5. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 1,3 1,5. ஓகே. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. ஸோ பி கிராஸ் சி நமக்கு உங்களுக்கு பி வேல்யூ தெரியணும் இல்லையா? அதனால் பக்கத்தில் எழுதுகிறேன். பி வந்து 2,3,4ன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பி தான் வரணும். அதனால் 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3,3 3,5. 4,3 4,5. ஓகே. நம்ம எழுதிட்டோமா? இப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் தெரிஞ்சது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும்? யூனியன்னா எல்லா நம்பரும் எழுதணும். காமனாக இருந்தால் அது ஒரு வாட்டி தான் எழுதணும். ஸோ 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2,3 2,5 3,3 3,5 4,3 4. பிகாஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் 4,5 எல்லாமே எழுதிட்டோம். ஸோ எல்லா நம்பர்ஸும் வந்துச்சு, ஏன்னா எதுவுமே சேமாக வரல. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் அப்படியே டிட்டோவாக ஈக்குவலாக வந்துச்சு பாருங்கள். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போது இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ்டு. ஓகே. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சில்ட்ரன்.